வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குளோசியாவின் ஓசை. நான் உங்கள் குளோரி. இன்று நம்ம பார்க்க போகும் கதை அம்மாவின் அமைதி. வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். மீனாட்சி ஒரு விதவை. அவங்களுக்கு ஒரே மகன், அவன் கார்த்திக். கார்த்திக் ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தான். மீனாட்சி சிறு வயதிலிருந்தே மகனை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. காலையில இட்லி மாவு அரைச்சி விற்பதும், வீடுகளுக்கு சென்று சமையல் செய்வதும், பள்ளி குழந்தைகளுக்கு டியூஷன் எடுப்பதும், இப்படிப்பட்ட பல வேலைகளை செஞ்சுதான் கார்த்திகை படிக்க வச்சாங்க. கார்த்திக்குக்கும் அம்மா மேல அளவு கடந்த மிகுந்த பாசம் இருந்துச்சு. நான் பெரியவனாகி நல்ல வேலைக்கு போனா அம்மாவை ராணி மாதிரி வாட வைப்பேன் என்று எப்போதும் கார்த்திக் சொல்லிக்கொண்டே இருப்பான். காலம் கடந்தது. கார்த்திக்கு நல்ல சம்பளத்துல வேலை கிடைச்சது. அதன் பிறகு அவனுக்கு பெண் பார்க்க ஆரம்பிச்சாங்க. பல இடங்கள்ல பார்த்தாங்க. தனி வீடு வேணும், கார் வேணும், வெளிநாடு போகணும் என்று பல நிபந்தனைகள் இருந்தது. இறுதியில நந்தினி என்ற பெண்ணை பார்த்தாங்க. அவ அமைதியா இருந்தா, பணிவா பேசினான். மீனாட்சிக்கும் நந்தினிய ரொம்பவே பிடிச்சிருந்தது. திருமணம் நடந்தது. நந்தினி வீட்டிற்கு வந்த முதல் நாள் மீனாட்சிய அம்மான்னு தான் கூப்பிட்டா. அம்மா, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கார்த்திகை வளர்த்திருக்கீங்கன்னு அடிக்கடி சொல்லுவா நந்தினி. இத கேட்டு மீனாட்சி எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நாட்கள் செல்ல செல்ல எல்லாம் மாற ஆரம்பிச்சது. காலையில காஃபி போடுறதுல இருந்து நைட்டு பாத்திரம் கழுவுறது வரை எல்லா வேலைகளும் மீனாட்சியின் தலையில தான் வந்து விழுந்துச்சு. நந்தினியும் கார்த்திக்கும் ஆபீஸ்ல வேலை அதிகமா இருக்கு. வீட்டுக்கு வந்ததும் மொபைல், லேப்டாப், மீட்டிங் அப்படி பிஸியா இருப்பாங்க எப்பவுமே. அம்மா சாப்பிட்டீங்களான்னு கேக்குறதுக்கு கூட ஆள் இல்ல. மீனாட்சி முதல்ல எதையுமே மனசுல வச்சுக்கல. என் பிள்ளைகள் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஒரு நாள் மீனாட்சியின் பிறந்த நாள் வந்தது. அந்த நாள்ல கூட மீனாட்சியை கவனிக்க ஆள் இல்ல. காலையில எழுந்தவுடன் மீனாட்சி வீட்டை சுத்தம் செய்தாங்க, சமையல் செஞ்சாங்க, மதிய உணவு செஞ்சாங்க. எல்லா வேலைகளையும் அன்னைக்கும் மீனாட்சி தான் பார்த்தாங்க. மாலை நேரத்துல அக்கம் பக்கத்து பெண்கள் வந்து, என்ன மீனாட்சி, இன்னும் உங்க பிறந்த நாளாம் அப்படின்னு கேட்டாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் கார்த்திக்குக்கும் நந்தினிக்கும் நினைவுக்கு வந்தது. ஓ, இன்று அம்மா பிறந்த நாளா அப்படின்னு கார்த்திக் கேட்டான். நந்தினி உடனே ஆன்லைன்ல கேக் ஆர்டர் செஞ்சாங்க. இரவு கேக் வந்ததும் புகைப்படம் எடுத்தாங்க, கேக் வெட்டினாங்க, சோசியல் மீடியாவில கூட போஸ்ட் போட்டாங்க. ஆனா அம்மா கிட்ட ஒரு விஷ் கூட சொல்லல. பெஸ்ட் மாம் அப்படின்னு கார்த்திக் டேக் பண்ணிருந்தான். அதை பார்த்து யாருமே பாராட்டினாங்க. ஆனா மீனாட்சியின் மனம் மட்டும் இன்னும் சந்தோஷமாவே இல்லை. மீனாட்சிக்கு தேவை கேக் கிடையாது. ஒரு நாள் அவங்களோட கூட இருந்து பேசினா போதும், அன்பு கிடைச்சா போதும் அப்படின்னு மீனாட்சி மனசுக்குள்ள நினைச்சாங்க. அந்த இரவு மீனாட்சிக்கு தூக்கமே வரல. மறுநாள் காலையில சமையல் செய்யும் போது திடீர்னு மீனாட்சி மயங்கி விழுந்துட்டாங்க. கார்த்திக்கும் நந்தினிக்கும் அதிர்ச்சி. உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. டாக்டர் பரிசோதிச்சுட்டு சொன்னாரு, உடம்புக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல, ஆனா ரொம்ப மன அழுத்தத்துல இருக்காங்க. அவங்களுக்கு தேவை இப்போதைக்கு ஓய்வும் அன்பும் தான் அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தை கார்த்திக்கின் மனதை ரொம்பவுமே காயப்படுத்துச்சு. அவன் அப்படியே அம்மாவை பார்த்தான். மருத்துவமனை படுக்கையில அமைதியா படுத்திருந்தாங்க மீனாட்சி. அவனுக்கு தன்னுடைய சிறு வயதுல அம்மா செஞ்சது எல்லாமே நினைவுக்கு வந்தது. ஒரு நாள் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது கார்த்திகை தூக்கி கொண்டு பள்ளிக்கு சென்ற அம்மா, தனக்கு புத்தகம் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக தன்னுடைய ஆசையை கூட விட்டுட்டு தனக்கு ஒரு சேலை கூட வாங்காம இருந்த அம்மா கார்த்திக்கின் நினைவுக்கு வந்தாங்க. அப்போ கார்த்திக்கின் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தது. நந்தினிக்கும் மனசாட்சி உறுத்துச்சு. நாம வீட்டு வேலைக்காரி மாதிரி அம்மாவை நடத்திட்டோமோ அப்படின்னு நந்தினி நினைச்சா. மருத்துவமனையில இருந்து வீட்டுக்கு வந்த பிறகு எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு. நந்தினி காலையில எழுந்து சமையல் செய்ய ஆரம்பிச்சா. கார்த்திக் பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சா. மாலை நேரத்துல 3 பேரும் சேர்ந்து தேநீர் கூட குடிச்சாங்க. அம்மா, இன்று கோயிலுக்கு போவோமா அப்படின்னு கார்த்திகை கேட்டான். ஆமா, நீங்க என்ன சாப்பிடுவீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நந்தினி கேட்க ஆரம்பிச்சு. ஒரு நாள் கார்த்திக் மீனாட்சியிடம் சொன்னான், அம்மா, நீங்க எங்களுக்கு செய்ததை திருப்பி செய்ய முடியாது. ஆனா இனிமேல் உங்களை தனிமையா நாங்க உணர விட மாட்டோம். நீங்க எப்போதுமே தனிமையா இருக்க நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட மீனாட்சியின் கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வந்தது. பணம் சம்பாதிப்பது வாழ்க்கைக்கு முக்கியம்தான். ஆனா எப்பவுமே பணம் நமக்கு முக்கியம் கிடையாது. பணத்தை விட முக்கியமானது ஒருத்தருக்கு நாம அன்பு செலுத்துவது. அந்த அன்பு நாம செலுத்தும் போது
அவங்களும் நமக்கு அந்த அன்பை திருப்பி செலுத்துவாங்க. இனி ஒண்ணு, நம்ம எப்பவுமே பிரதிபலன் எதிர்பார்க்க கூடாது. ஒருவேளை உங்க வீட்டுல பெரியவங்க இருக்கு, அவங்க எதிர்பார்க்கறது ஒருவேளை சாப்பாடு மட்டும் கிடையாது. நாம அவங்களுக்கு கொடுக்கிற அன்பை மட்டும்தான் அவங்க எப்பவுமே எதிர்பார்ப்பாங்க. ஒரு நாள் வித்தியாசமா ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்க எப்பவுமே அவங்க கிட்ட சிடுசிடுன்னு இருக்கீங்களா? ஒரு நாள் அவங்க கிட்ட மனசு விட்டு சந்தோஷமா பேசி பாருங்க. இப்பதான் அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த கதையை நான் எடுத்த ஒரு கதையை ChatGPT கொடுத்து அதே மாதிரி வேற ஒரு கதையை கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ChatGPTயும் எனக்கு இந்த கதையை கொடுத்துச்சு. இந்த கதை உங்களுக்கு ஒருவேளை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில சந்திப்போம். வணக்கம்.